Hi students, இன்னைக்கு நாம 2025 botany NEET questions பத்தி பார்க்க போறோம். இப்போ botany பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 11th class as well as 12th classல எப்படிலாம் questions வந்திருக்கு. இப்போ 12th class பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா sexual reproductions of flowering plants அதுல 5 questions வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த சாப்டரா இருக்கிறது principles of inheritanceல அதுல ஒரு questions கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல 7 क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இப்போ சாதாரணமா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல ஒரே ஒரு क्वेश्चंस தான் கேட்பாங்க. ஆனா இந்த வாட்டி 3 क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் அதுல 5 क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டத்தில் 3 questions வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 12th சாப்டரில் நம்ம கொஷின்ஸ்லாம் சொன்னேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th கிளாஸில் 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிவிங் வேர்ல்டு இதில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் 2 questions வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான் கிங்டம். இப்போ பிளான் கிங்டத்தில் தான் 5 questions வந்து கேட்டிருக்காங்க. அதில் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் பிரயோஃபைட்ஸில் பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆல்கேல பிக்மெண்ட்ஸை பற்றிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 questions வந்து கேட்டிருக்காங்க. இதில் நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா ஃபேமிலி கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அதில் வந்து சொலானேசி ஃபேமிலியிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோனோகாட் ஸ்டெம்ல தான் கேட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு क्वेश्चंस தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செல் யூனிட் ஆஃப் லைஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 questions வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ஸ் அதுல ஒரு क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பயோ மாலிகுல்ஸ்ல ஒரு क्वेश्चंस வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் அதுல ஒரு क्वेश्चंस வந்திருக்கு. ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ்ல ஒரு क्वेश्चंस வந்திருக்கு. பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் அதுல 2 questions வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல்ல எதுல அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th தான் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து கேட்டிருக்காங்க. ஆனா எல்லா சாப்டரையுமே இந்த क्वेश्चंस வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு क्वेश्चंस தான் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா which of the following is an example of zygomorphic flower. இங்க ஜைகோமார்பிக் ஃபிளார் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னாக்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிளார் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு? இப்போ பைனா அர்த்தம் 2 equal halves அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க பைலேட்ரல் 2 equal halves ஒரு ஃபிளார் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபிளார்ல 2 equal halves வந்து கட் பண்றது தான் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி அப்படி சொல்லுவோம். அப்ப அது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பீஸ் பிளான்ட்ல தான் இருக்கு. இப்ப பீஸ் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேபேசி ஃபேமிலி. இதோடைய சயின்டிபிக் நேம் என்ன சொல்லுவோம்? பைசம் சட்டைவம். இப்போ ஃபேபேசி பிளான்ட்ல மட்டும்தான் இந்த பைலேட்ரல் சிமெட்ரி வந்து இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்டூனியா பொறுத்த வரைக்கும் பெட்டூனியா ஆக்சலரிஸ் இது ஒன் ஆஃப் த சொலானேசி ஃபேமிலி. இது வந்து சொலானேசி ஃபேமிலின்னு சொல்லுவோம். அடுத்தது டட்டோரா மெட்டல் அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சொலானேசி ஃபேமிலி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில்லி கேப்சிகம் ஆனம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சொலானேசி ஃபேமிலி. அப்ப இந்த 3 ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா அதோடைய ஃபிளார் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஆக்டினோமார்பிக் அப்படி சொல்லுவோம்.
ஆக்டிவ் மார்பிக் அப்படின்னாக்க ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க ஜைகோமார்பிக் அப்படிங்கிறது பைலேட்டரல் சிமெட்ரி. அப்ப ரெண்டா ஒரு ஃபிளாரை வந்து 2 ஈக்குவல் ஹாவ்ஸ் ரெண்டா பிரிக்கிறதுக்கு பேர் தான் 2 ஈக்குவல் ஹாவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபேபேசி பிளான்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லா பிளான்ட்லயுமே எப்படி இருக்கும்? 2 ஈக்குவல் ஹாவ்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பட்டாணி பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா பைசம் சட்டையும் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த பிளான்ட் சொல்லலாம். அதே மாதிரி கிரவுண்ட்நட் பிளான்ட்டை வந்து சொல்லலாம். ஆராக்கிஸ் ஹைப்போஜி அந்த பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இதுல சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ். இதுதான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் பிரயோஃபைட்ஸ் த ஜெம்மா ஹெல்ப்ஸ் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ பிரயோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெம்மா, அப்போ ஜெம்மா கப் இது வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பிரயோஃபைட்ஸ் இதில் பிரயோஃபைட்ஸில் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லிவர் வோட்ஸ். அது பார்க்கறதுக்கு லிவர் பிளான்ட் மாதிரியே இருக்கும். அது பேர் லிவர் ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம். லிவர் மாதிரியே இருக்கிறது, அதாவது 2 பிரான்ச்சஸாக இருக்கும். அதுதான் வந்து லிவர் ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து ஹார்ன் ஓட் அப்படி சொல்லுவோம். ஹார்ன் ஓட்ஸ், அதாவது கொம்பு தாவரங்கள்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஹார்ன் ஓட்ஸ் அப்படி சொல்லுவோம். அடுத்தது தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மோசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் உங்க சிலபஸ்ல வந்து எது இருக்கு அப்படின்னாக்க லிவர் ஓட்ஸ் இருக்கு, அடுத்தது மோசஸ் இருக்கு, ஹார்ன் ஓட் வந்து கிடையாது. அப்போ லிவர் ஓட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன பிளான்ட் வரும் அப்படின்னாக்க மார்கன்ஷியா அண்ட் ரிக்ஸியா, இந்த 2 பிளான்ட் இருக்கு. இந்த 2 பிளான்ட்டுமே என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஜெம்மா இருக்கும், அதாவது ஜெம்மா கப்ஸ் அப்படி இருக்கும். இதுதான் வந்து மார்கன்ஷியா, மேல் மார்கன்ஷியா பிளான்ட் அண்ட் ஃபீமேல் மார்கன்ஷியா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேல் மார்கன்ஷியா பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியோஃபோர் மேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். அதே மாதிரி ஆர்கிகோனியோஸ்போர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெம்மா கப். இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஜெம்மா கப் வந்து பார்த்தீங்கன்னா கப் லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து இப்படி இருக்கும், கிரீன் மல்டி செல்லுலார். இது வந்து பார்க்கறதுக்கு கிரீனா இருக்கும், மல்டி செல்லுலாரா இருக்கும், பல செல்களை வந்து கொண்டிருக்கும். இது வந்து என்ன செய்யும், ஒரு பட் ஃபார்மேஷன் மாதிரி உருவாகி ஒரு பிளான்ட்டை வந்து உருவாக்கும். அப்ப என்ன ரீப்ரொடக்ஷன் இங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இங்க நடக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். அப்ப இங்க ஜெம்மா கப்ஸ் வந்து அதோடைய பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இங்க பிரயோஃபைட்ஸ்ல இருக்கானா இருக்கு. ஆனா ஜெம்மா கப்போடைய ஃபங்க்ஷன் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். அப்ப செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரிடியோஸ்போர் அண்ட் ஆர்கிகோனியோஸ்போர். அது வந்து ஆந்த்ரிடியோஸ்போர் மேல் செக்ஸ் ஆர்கன், ஆர்கிகோனியோஸ்போர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அது வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். அதே மாதிரி ஜெம்மா கப் நியூட்ரியன் அப்சர்ப்ஷன் பண்ணுன்னா அது பண்ணாது. அது வந்து ரைசாய்ட்ஸ் தான் நியூட்ரியன் அப்சார்ப்ஷன் வந்து பண்ணும். ரைசாய்ட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், இதுல இருக்கக்கூடிய ஸ்மால் டைனி லீவ்ஸ் வந்து இருக்கும், அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்து இருக்கும். அப்ப இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்சுவல் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இங்க நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் கேட்டிருக்காங்க. இதுல டெரிடோஃபைட், பிரயோஃபைட், ஆஞ்சியோஸ்போம் அண்ட் ஜிம்னோஸ்போம் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு டெரிடோஃபைட்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டெரிடோஃபைட்ஸ் என்ன சொல்லுவோம், இது வந்து வாஸ்குலர் பிளான்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது முதல் வாஸ்குலர் தாவரம் வந்து டெரிடோஃபைட். இதுல என்ன இருக்கும் அப்படின்னாக்க ட்ரக்கீட்ஸ் இருக்கும், வெசல்ஸ் இருக்கும், சீவ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சீவ் செல்ஸும் அடுத்தது ட்ரக்கீட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அப்ப டெரிடோஃபைட்ல எந்த பிளான்ட் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்வினியான்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் வந்து இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, சோரோ ஆஃப் காஷ்மீர் அப்படி சொல்லுவோம். சோரோ ஆஃப் காஷ்மீர்.
காஷ்மீருக்கு துக்கமாக இருக்கும், அதாவது மற்ற பிளான்ட்டை வந்து வளர விடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சால்வினியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரயோஃபைட்ஸ். இப்போ பிரயோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆம்பிபியன்ஸ் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். ஆம்பிபியன்ஸ் இது வந்து இருவாழ்விகள் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி எங்க வளரும் அப்படின்னாக்க சாயில்ல தான் வளரும். ஆனா இது டிபெண்ட்ஸ் ஆன் தி வாட்டர். எதுக்காக வாட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்க்காக டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனால தான் இது வந்து ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க ஆம்பிபியன்ஸ் அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது இருக்கும் அப்படின்னாக்க பாலிட்ரைக்கம். இது வந்து பாலிட்ரைக்கம் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். இப்போ ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். ஆஞ்சியோஸ்போம்ஸ் இது வந்து பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோனோகாட் டைகாட் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இங்க இருக்கக்கூடியது என்னன்னா சால்வியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட். இந்த சால்வியா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாமியேசி ஃபேமிலி. லாமியேசி ஃபேமிலி தான் வந்து சால்வியா. மோர் தென் 1000 ஸ்பீசிஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஆஞ்சியோஸ்போம்ஸ். இப்போ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போமா இருக்கு. அடுத்தது ஜிம்னோஸ்போம்ஸ். அப்ப ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நேக்கட் சீட்ஸ்னு சொல்லுவோம். இங்க வந்து வெறுங்கனால நம்ம சீட்ஸை பார்க்க முடியும். அங்க வந்து என்ன இருக்காது? ஓவரி வால், நாட் என்க்ளோஸ்டு ஓவரி வால். ஓவரி வால் வந்து அங்க வந்து இருக்காது. அதனாலதான் இது வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது வந்து சீட் பியரிங் பிளான்ட்ஸ், அதாவது நேக்கடு சீட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ஜிங்கோ பிலோபா அப்படி சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா A4, அதாவது சால்வினியா. நெக்ஸ்ட் வந்து பிரயோஃபைட்ஸ், பாலிட்ரைக்கம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ் என்ன சொல்லுவோம்? C1, அதாவது சால்வியா. ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ஜிங்கோ பிலோபா. அப்ப ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா which of the following is the characteristics feature of gymnosperms? இப்போ ஜிம்னோஸ்போமுடைய பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலா ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நேக்கட் சீட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபினோரோ கேமேல பிரிப்பாங்க. ஃபினோரோ கேமே. ஃபினோரோ கேமே அப்படின்னாக்க சீட் பியரிங் பிளான்ட்ஸ். சீட் பியரிங் பிளான்ட்ஸ் அதுதான் வந்து ஃபினோரோ கேமே அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீட் பியரிங் பிளான்ட்ஸ்ல வந்து என்னென்ன பிளான்ட்லாம் வரும் அப்படின்னாக்க ஒன்று வந்து ஜிம்னோஸ்போம்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நேக்கட் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். நேக்கட் சீட்னா வெறுங்கண்ணால பார்க்க முடியும். நாட் என்க்ளோஸ்டு ஓவரி வால். நாட் என்க்ளோஸ்டு ஓவரி வால். ஓவரி வால் வந்து அங்கே இருக்காது. அதனால தான் அந்த பிளான்ட்ல வந்து ஃப்ரூட்ஸே வந்து இருக்காது. இதுவே ஆஞ்சியோஸ்போம் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். அது வந்து க்ளோஸ்டு சீட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி வால் ப்ரெசன்ஸ், ஓவரி ஆல்சோ ப்ரெசன்ஸ். அப்போ ஓகேங்களா? அப்போ ஜிம்னோஸ்போமுடைய பண்புகள் எடுத்துட்டிங்கன்னா சீட்ஸ் ஆர் நேக்கடு. இதுதான் வந்து சரியான பதில். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு ஃப்ரூட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் எதில் இருக்கும்? ஆஞ்சியோஸ்போம்ல இருக்கும். சீட்ஸ் ஆர் ஆப்சன்ஸ். இதில் பொறுத்த வரைக்கும் எதில் இருக்கும் அப்படின்னாக்க சீடே இல்லாத வந்து எதில் இருக்கும் அப்படின்னாக்க பிரயோஃபைட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டெரிடோஃபைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்காது. ஆல்கேலையும் என்ன இருக்காது? சீட்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஜிம்னோஸ்போம் ஹேவ் ஃப்ளார்ஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன்ஸ். இது வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து ஃப்ளார் அவசியம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்ல அது வந்து மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது என்னது? ஒரு மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். மெகாஸ்போர் அப்படிங்கிறது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ மைக்ரோஸ்போர்லேருந்து மைக்ரோ கேமிட்டோஃபைட்லேருந்து பார்த்தீங்கன்னா
மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அது வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் என்ன சொல்லுவாங்க, மைக்ரோஸ்பொராஞ்சியத்திலேருந்து ஒரு பிளான்ட் வந்து உருவாகுது. ஓகேங்களா, இந்த ரீஜன் தான் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர், மெகாஸ்போர் மதர் செல்ஸ், மெகாஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இது மேல் கேமிட்டோஃபைட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அப்போ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து டெட்ரெட் 4 செல் வந்து ஃபார்ம் ஆகுது. 4 செல்லேருந்து ஒரு போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் எம்பரியோ சாக் ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு பிளான்ட் வந்து உருவாக்குது. அந்த பிளான்ட் உருவாகும் போது அந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, சீட் கோட் இருக்கு, எம்பரியோ ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கே வந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிருக்கானா, ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகல. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம் ஹேவ் ஃப்ளார்ஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன்ஸ். இங்கே வந்து ஃப்ளார் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாருங்கிறது எதில் இருக்கும்னாக்க ஆஞ்சியோஸ்பம்ல மட்டும்தான் ஃப்ளார் இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார் வந்ததுனால அதில் வந்து ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து ஃப்ளார் கிடையாது. இந்த ஜிம்னோஸ்பம்மை பொறுத்த வரைக்கும் ஃப்ளார் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சீட்ஸாக இருக்கும். அதனால ஆப்ஷன் எது சரியான பதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ். இதுதான் சீட்ஸ் ஆர் நேக்கடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன்ஸ் ஆர் என்ரிச்டு வித். ஹிஸ்டோன் வந்து அதிகமாக எங்கே இருக்கும், அதிகமாக வந்து அமினோ ஆசிட் எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹிஸ்டோன் அண்ட் நான் ஹிஸ்டோன் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஹிஸ்டோன் புரோட்டீன், நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியோட்ஸ்ல தான் நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கும். அதாவது ஹிஸ்டோன் வந்து அங்கே அதிகமாக இருக்காது. நான் ஹிஸ்டோன் எஸ்பெஷலி இன் பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் தான் அங்கே வந்து இருக்கும். இதுவே ஹிஸ்டோன் புரோட்டீன், ஹிஸ்டோன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த புரோட்டீன். இது பொதுவாக எதில் இருக்கும் அப்படின்னாக்க யூகேரியோட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, யூகேரியோட்ஸ்ல தான் ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசோம்ஸ்ல வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் இது ஹிஸ்டோனில் பொறுத்த வரைக்கும் H1, H2A, H2B, H3 அண்டு H4. ஓகேங்களா, இங்கே H1 ஹிஸ்டோன் வந்து இங்கே தனியாக இருக்கு. ஓகேங்களா, இதில் என்ரிச்டின் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படி சொல்லுவோம். இங்கே தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்க H2A, H2B, H3 அண்டு H4 வந்து இருக்கும். இதில் தான் வந்து ரிச் அமௌண்ட் ஆஃப் லைசின் அண்ட் ஆர்ஜின், லைசினும் அண்ட் ஆர்ஜின் வந்து இருக்கும். ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ். அதான் ஆக்டோமர் 8. ஆக்டோமர்னா அது 8ன்னு இருக்கும். 8 அமினோ ஆசிட் வந்து இருக்கும். ஈக்குவலா லைசின் அண்ட் ஆர்ஜின் வந்து ரிச் அமௌண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இந்த சென்டர் பிளேஸில் வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜீன் கேபிட்டல் ஆர் அண்ட் கேபிட்டல் ஒய் ஃபாலோ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஃப் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ப்ரொடியூஸ் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் அண்ட் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் ப்ரொடியூஸ் wrinkled green seeds, what will be the phenotypic ratio of the F2 generations அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே F2 ஜெனரேஷன்ல வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ. இப்போ ரவுண்ட் எல்லோ எடுத்துட்டீங்கன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா wrinkled green பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஓகேங்களா, இதில் F1 ஜெனரேஷன்ல என்ன கிடைக்குது, ரவுண்ட் எல்லோ வந்து கிடைக்குது. இப்போ ரவுண்ட் எல்லோவில் நம்ம மறுபடியும் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா F2 ஜெனரேஷனுக்கு வந்து போவாங்க. அப்போ F2 ஜெனரேஷனில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். இதை பேஸ் பண்ணி தான் F2 ஜெனரேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒன்று தான். கேபிட்டல் ஒய்ன்னு சொல்லலாம், ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நமக்கு வேண்டியது வந்து ரவுண்ட் எல்லோ எத்தனை இருக்கு, அதான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ரவுண்ட் எல்லோ. ஓகேங்களா, இப்போ ரவுண்ட் எல்லோ எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ரவுண்ட் எல்லோ இங்கே ஒன்று இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்.
கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ. கிட்டத்தட்ட 4 5 6 7 8 9 இந்த ரேஞ்சில் தான் வந்து ரவுண்ட் எல்லோ வந்து இருக்கு. அப்போ ரவுண்ட் எல்லோ வந்து 9. ஃபினோடைபிக் ரேஷியோ. ஃபினோடைபிக் ரேஷியோ அப்படின்னாக்க மார்ஃபாலஜிக்கல் வி கேன் ஐடென்டிஃபைட். ஓகேங்களா? இப்போ மார்ஃபாலஜிக்கலாக பார்க்கும்போது ரவுண்ட் எல்லோ தான் இருக்கு, 9 இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், அதாவது ரவுண்ட் கிரீன். ஓகேங்களா? ரவுண்டு கிரீன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரவுண்டு கிரீன் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். அப்போ இங்கே 1 2 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு கிரீன் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது ரிங்கிள்டு எல்லோ. ரிங்கிள்டு எல்லோ வந்து நமக்கு எத்தனை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு எல்லோ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். அப்போ 1 2 3 அப்போ நமக்கு எத்தனை கிடைக்குது? 3 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலாக இருக்கிறது ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் அப்படிங்கிறது ரிங்கிள்டு கிரீன். ரிங்கிள்டு கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் இது வந்து 1 தான் கிடைக்குது. அப்போ என்ன ரேஷியோவில் கிடைக்குது? 9:3:3:1 ரேஷியோவில் வந்து ஃபினோடைபிக் ரேஷியோ வந்து கிடைக்குது. இதோட ஆன்சர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 9:3:3:1 இதான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் மேட்ச்சில் வந்து ஸ்குட்டலம், நான் அல்புமினஸ் சீட்ஸ், எபிபிளாஸ்ட், பெரிஸ்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸ்குட்டலம் பொறுத்த வரைக்கும் ஸ்குட்டலம் வந்து எங்க காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குட்டலம் வந்து மோனோகாட்லிடன் சீட்ஸ். மோனோகாட் சீட்ல வந்து மைஸ் சீட்ல தான் வந்து இந்த ஸ்குட்டலம் வந்து இருக்கும். மைஸ் பிளான்ட், கிராஸ் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்குட்டலம் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது ஸ்குட்டலம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? மோனோகாட்லிடன் சீட்ஸ் சொல்லுவோம். இதுதான் வந்து ஆப்ஷன் ஏக்கு வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அல்புமினஸ் சீட்ஸ். இப்போ நான் அல்புமினஸ் அப்படின்னாலே அப்படின்னு அர்த்தம் புரோட்டீன் கண்டென்ட் வந்து அங்கே இருக்காது. அதாவது எண்டோஸ்பம் இருந்துச்சுன்னா அது அல்புமினஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் அல்புமினஸ் அப்படின்னாக்க வித்தவுட் எண்டோஸ்பம்ஸ், அதாவது ஆர் வித்தவுட் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் எண்டோஸ்பம் இதுதான் வந்து நான் அல்புமினஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நான் அல்புமினஸ் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீஸு, கிரவுண்ட் நட்டு இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அல்புமினஸ் சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு. அடுத்தது எபிபிளாஸ்ட். எபிபிளாஸ்ட்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க எபிபிளாஸ்ட் பொறுத்த வரைக்கும் மோனோகாட்லிடன் பிளான்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஷீல்டு ஷேப்ல இந்த மாதிரி ஷேப்ல வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி ஃபார்ம் ஆகி ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிறது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? எபிபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எபிபிளாஸ்ட்னு சொல்லுவோம். இந்த எபிபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் காட்லிடன் அப்படி சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் காட்லிடன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்குட்டலம் சொல்லுவோம். ஷீல்டு ஷேப்ல இருக்கிறது ஸ்குட்டலம் சொல்லுவோம். செகண்ட் காட்லிடன் தான் என்ன சொல்லுவாங்க? ருடிமெண்ட்ரி காட்லன். ஓகேங்களா? ருடிமெண்ட்ரி காட்லிடன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? செகண்ட் காட்லிடன் அப்படி சொல்லுவோம். அப்போ எபிபிளாஸ்ட் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெரிஸ்போம். பெரிஸ்போம் பொறுத்த வரைக்கும் எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்க நியூசெல்லஸ் ரீஜன் தான் வந்து பெரிஸ்போமா ஃபார்ம் ஆகும். நியூசெல்லஸ் தான் வந்து பெரிஸ்போமா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ நியூசெல்லஸ் எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? நியூசெல்லஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஓகேங்களா? அதுல
இன்டெக்மெண்ட் சொல்லுவோம், அவுட்டர் இன்டெக்மெண்ட், இன்னர் இன்டெக்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக், சரௌண்டிங் லேயர், அதுதான் நியூ செல்லஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நியூ செல்லஸ் தான் பெரிஸ்போமா ஃபார்ம் ஆகும். அது சில பிளான்ட்ல மட்டும் அது வந்து பெரிஸ்போமா இருக்கும். எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர்னு சொல்லுவாங்கல்ல, பிளாக் பெப்பர் அந்த பிளான்ட், அதாவது பீட்ரூட், இதெல்லாம் வந்து பெரிஸ்போமா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி வந்து பர்சிஸ்டன்ட் நியூ செல்லஸ். ஓகேங்களா? ஏ ஸ்குட்டலம், ஸ்குட்டலம் வந்து காட்லிடன் ஆஃப் சீட்ஸ். அடுத்தது நான் அல்புமினஸ் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட்ஸ் A2 B3. அடுத்தது பார்த்தீங்கன்னா எபிபிளாஸ்ட் ருடிமெண்ட்ரி காட்லிடன். அடுத்தது பெரிஸ்போம்ஸ் பெர்சிஸ்டன்ட் நியூ செல்லஸ். ஆன்சர் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா given below are two statements, one is labeled as assertion and other is labeled as reason. assertion reason வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் assertionல பார்த்தீங்கன்னா the primary functions of the Golgi apparatus is packed the materials is made by endoplasmic reticulums and deliver into the intracellular targets and outside the cells. இப்போ கோல்கி apparatus பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் அந்த வெசிக்கிள்ஸ் இருக்கும். அந்த வெசிக்கிள்ஸ்லேருந்து தான் இது வந்து கோல்கி apparatus வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து பேக்டு இன்டர்செல்லுலார் டார்கெட் அவுட் சைட் த செல்ஸ். அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் அவுட் சைட் செல்ஸாக வந்து இருக்குது. அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வெசிக்கிள் கண்டெய்னிங் மெட்டீரியல்ஸ் மேட் பை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபியூஸ் வித் சிஸ் ஃபேஸ் ஆஃப் த கோல்கி apparatus. இங்கே சிஸ் ஃபேஸ், சிஸ் ஃபேஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் ஃபேஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங் ஃபேஸ் தான் வந்து சிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தே ஆர் மாடிஃபை த ரிலீஸ் த ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்பேஸ். இது வந்து டிரான்ஸ்பேஸாக வந்து முடியக்கூடியது, இதுதான் வந்து டிரான்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். முடியக்கூடிய ஃபேஸ் தான் டிரான்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோல்கி apparatus, டிரான்ஸ்பேஸ் ஆஃப் த கோல்கி apparatus in the given statements. இதில் வந்து எது சரியான பதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. assertion reason வந்து கரெக்டாக இருக்கா? இப்போ assertion reasonல packed materials என்ன சொல்லியிருக்காங்க? packed made by the endoplasmic reticulum delivered into intracellular target of and outside the cells. இப்போ endoplasmic reticulumல வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது எடுத்துட்டீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் நிறைய ரைபோசோம் இருக்கும், இங்கே வந்து நியூக்ளியோசோம்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அவுட்டர் கவரிங்கில் என்வலப்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் ரைபோசோம்ஸ், இது என்ன சொல்லுவோம்? ரைபோசோம்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாக்க ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது இங்கே இருக்கக்கூடியது வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க லிப்பிட் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து என்ன சொல்லுவாங்க? எஸ்சிஆர் அப்படி சொல்லுவாங்க. எஸ்சிஆர் அப்படின்னாக்க ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து லிப்பிட்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதில் வரக்கூடிய இந்த அவுட்டர் லேயர் சொன்னாங்க பார்த்தீங்களா? அவுட்டர் லேயரில் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்னது? இந்த வெசிக்கிள்ஸ், இன்கமிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கிள்ஸ். இந்த வெசிக்கிள்ஸ் தான் வந்து எதை ஃபார்ம் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கி apparatus வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிஸ் ஃபேஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ் வந்து சிஸ் ஃபேஸ், அதுக்கப்புறம் சிஸ்டர்னே வந்து இருக்கும். அடுத்தது டிரான்ஸ்பேஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பேஸ் முடிகிறப்போ டிரான்ஸ்பேஸ் வந்து செக்ரிட்டரி வெசிக்கிள்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த செக்ரிட்டரி வெசிக்கிள்ஸ் தான் என்னவா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாக்க லைசோசோம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். லைசோசோம் வந்து என்னது? டு டெஸ்ட்ராய் த அன்வான்ட் மெட்டீரியல். சில அன்வான்ட் மெட்டீரியல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும். ஏஜ்டு ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து லைசோசோம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸை வந்து ரிஜிடிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? செல் வால் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செல் வாலுக்கு ரிஜிடிட்டி கொடுக்கக்கூடியது இருக்கும். அதே மாதிரி லைசோசோம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது புரோட்டீன் அண்டு லிப்பிட்ஸை வந்து
சிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா? அது எதுக்கு சிந்தசிஸ் பண்ணுதுன்னா இந்த செல் வாலுக்கு தேவையான அந்த சப்ஸ்டன்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுறது தான் இந்த கோல்கி அப்பaratusோடைய மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா the primary functions of Golgi apparatus packed the material made by endoplasmic reticulum. அப்போ அந்த பேக்டு மெட்டீரியல், அந்த பேக்டு மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? புரோட்டீன் அண்டு லிப்பிட்ஸ். அந்த புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸை வந்து எண்டோபிளாஸ்மிக்கு வந்து கொடுக்கறதுக்கு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட்டிங் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கி அப்பaratus. அதே மாதிரி இன்ட்ராசெல்லுலர் டார்கெட்ஸ் அவுட் சைட் த செல்ஸ். அப்போ செல் அவுட் க்ரோத் இருக்கு பார்த்தீங்களா, அவுட்டர் மோஸ்ட் செல் லேயர் பிளான்ட் செல் வால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளான்ட் செல் வாலில் ரிஜிடிட்டி கொடுக்கறதுக்கு அந்த பாஸ்போ லிப்பிட் பை லேயர்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த லேயர்லாம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கி apparatus. ஓகேங்களா? அசர்சன்ஸ். அதே மாதிரி ரீசன் பார்த்தீங்கன்னா வெசிக்கல் கண்டெய்னிங் மெட்டீரியல் மேடு பை த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்போ வெசிக்கல்ஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அது வந்து ஃபியூஸ் ஆகி சிஸ்பேஸ்னா என்ன சொல்லுவோம்? பிகினிங் ஸ்பேஸ். ஓகேங்களா? பிகினிங் இதான் ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் வந்து கோல்கி apparatusஸாக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ரிலீஸ்டு டிரான்ஸ்பேஸ் ஃப்ரம் தி டிரான்ஸ்பேஸ், இதுதான் வந்து சிஸ்பேஸ்லேருந்து டிரான்ஸ்பேஸ் வரைக்கும் உருவான பிறகு டிரான்ஸ்பேஸ் தான் வந்து லைசோசோமை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக்டு மெட்டீரியலாக கோல்கி apparatus எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து அந்த புரோட்டீன் சிந்தசிஸ், லிப்பிட் சிந்தசிஸ் பேக்டு மெட்டீரியலாக கொடுக்கறது கோல்கி apparatus. அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் லேயராகவும் அந்த சப்ஸ்டன்ஸை கொடுக்கறதும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஸ் வெல் அஸ் கோல்கி apparatusக்கும் அது கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கி apparatus. ரெண்டாவது பாயிண்டாக இருக்கிறது வந்து இந்த வெசிக்கல்ஸ். அந்த வெசிக்கல்லேருந்து தான் சிஸ்பேஸ் அடுத்தது டிரான்ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே வந்து அசர்சன் ரீசன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 அண்டு லிஸ்ட் 2. மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடினோசின். இப்போ அடினோசின் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். நியூக்ளியோசைடு. இப்போ அடினோசின் நியூக்ளியோசைடு ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க இங்க என்ன இருக்கும் அப்படின்னாக்க நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் இருக்கும். தெர் இஸ் நோ பாஸ்பேட் கண்டென்ட். பாஸ்பேட் வந்து அங்கே இருக்காது. அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏ, ஆப்ஷன் ஏக்கு வந்து சரியானது. அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது அடினிலிக் ஆசிட்ஸ். அடினிலிக் ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு எடுத்துட்டீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட் இருக்கும். ஒரு டிஎன்ஏ எடுத்துட்டிங்கன்னா ஒரு டிஎன்ஏல அதில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும்? நைட்ரோஜனஸ் பேஸு, சுகரு, பாஸ்பேட் இருக்கும். நைட்ரோஜனஸ் பேஸ்னா அடினைன் பேர் வித் தைமீன், குவானைன் பேர் வித் சைட்டோசின்ஸ், அதெல்லாம் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். சுகர் எடுத்துட்டிங்கன்னா டிஆக்சி ரைபோஸ் சுகர். அதே மாதிரி பாஸ்பேட் பில்டிங் பிளாக்ஸ், அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கு பாஸ்பேட் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அப்போ நியூக்ளியோடைடு வந்து பார்த்தீங்கன்னா அடினிலிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? இந்த மூணுமே இருந்தாக்க நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட் இருந்தால் அது அடினிலிக் ஆசிட்ஸ். பி வந்து இதை சொல்லலாம். அடுத்தது அடினைன். நம்ம ஏற்கனவே சொன்ன அடினைன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ். அப்போ அடினைன் எதோட பேராகும்? அடினைன் வந்து எதோட பேராகும்? நைட்ரோஜனஸ் பேஸ் தைமினோட பேராகும். தைமின். அப்போ அடினைன் பேர் வித் தைமின். இது வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இருக்கும். 2 ஹைட்ரஜன் பாண்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அடினைன் பேர் வித் தைமின். இதுதான் நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது அலனைன். அலனைன் அப்படிங்கிறது அமினோ ஆசிட் சொல்லுவோம். இப்போ அமினோ ஆசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அமினோ ஆசிட்ஸ் எத்தனை அமினோ ஆசிட் இருக்குன்னா 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும்.
அப்போ 64 கோடான்லாம் சேர்ந்து 20 அமினோ ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அலனைன், ஃபினைல் அலனைன், லைசின், ஆர்ஜினின், ஓகே, ட்ரிப்டோஃபான், இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி வந்து அமினோ ஆசிட்ஸ். அப்போ அடினைன், நியூக்ளியோசைட், தென் அடினலிக் ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட், B2, next adenine C1. ஓகேங்களா? C1ங்கிறது நைட்ரஜனஸ் பேஸ், அலனைன் வந்து D4, ஆப்ஷன் A3, B2, அடுத்து C1, அடுத்து D4 வந்து அமினோ ஆசிட். ஆன்சர் வந்து 3 தான் வந்து சரியான பதில். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, DNA fragments extracted from gel electrophoresis can be used in constructions of recombinant DNA technology. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து எதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதாவது லார்ஜ் டிஎன்ஏ அண்ட் ஸ்மால் டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இருக்குன்னா BBR 322, பிளாஸ்மிட் பொலிவர் ரோட்ரிகஸ் 322 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் சொல்லுவோம். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் இந்த வெக்டாராக யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஜீனை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. அதாவது ஃபினோடைப்பாக தான் இதை மாடிஃபை பண்ணும். மார்ஃபாலஜியாக தான் மாடிஃபை பண்ண முடியும் தவிர ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலர் சைஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் நியர் ஆனோடு. இப்போ ஆனோடு எடுத்துட்டிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க பாசிட்டிவ் சார்ஜ், வைல் லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் த வெல் இன் அக்ரோஸ் ஜெல். இப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஸ்மாலர் சைஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலர் சைஸ்லாம் வந்து ஆனோட் ரீஜன்லேருந்து இருக்கும். ஸ்மாலர் டிஎன்ஏ ஓகேங்களா, பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும்னா நியர் த வெல், இந்த இருக்கு பாருங்க, இந்த இதை வெல் ரீஜன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் வந்து கேத்தோட் ரீஜன்ஸ். இது தான் லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்மாலர் சைஸ் அண்ட் லார்ஜர் சைஸ். இப்போ டிஎன்ஏ வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் டிஎன்ஏ வந்து மல்டிபிள் காப்பீஸ் இருக்கிறதுக்காக லார்ஜர் டிஎன்ஏ அண்ட் ஸ்மாலர் டிஎன்ஏவாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? அக்ரோஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ன்னு சொல்லுவோம். எப்போதுமே டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? டிஎன்ஏ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நோக்கி போகுது. அப்போ கேத்தோடுலேருந்து ஆனோடு நோக்கி போகுது. அப்போ லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்டு as well as ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ லார்ஜ் ஃப்ராக்மெண்ட் எங்கே இருக்குது? கேத்தோடில் இருக்குது. ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட் வந்து ஆனோடில் இருக்குது. ஓகேங்களா? இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ ஸ்மாலர் சைஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அப்சர்வ் நியர் த ஆனோட். ஸ்மாலர் சைஸ்லாம் ஆனோடில் தான் இருக்குது. லார்ஜர் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? கேத்தோடில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். அப்போ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் தான் அதை வந்து என்ன செய்கிறாங்க, டிஎன்ஏ வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதை ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டு லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. எதுக்காக பிரிக்கிறாங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியாக பிரிக்கிறாங்க. அப்போ அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 எலக்ட்ரோஃபோரசிஸை பொறுத்த வரைக்கும் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுறோம். லார்ஜ் டிஎன்ஏ ஆஸ் வெல் அஸ் ஸ்மாலர் டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுறோம். ரெண்டாவதாக ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது வந்து இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இது ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட் இருக்கும், கேத்தோடில் லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதை தனித்தனியாக பிரித்து ஃபர்தராக வந்து பிசிஆர் டெக்னிக்ஸில் கொண்டு போவாங்க. அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வெக்டார் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய BBR 322ல் கொண்டு போவாங்க. இது வந்து அனிமலாக இருந்தாக்க BBR 322ல் கொண்டு போவாங்க. இது ஒரு பிளான்டாக இருந்தாக்க அக்ரோபாக்டீரியம் பிளான்டாக இருந்தாக்க வெக்டாரை எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிபேசியன்ஸ் ஓகேங்களா? இதில் வந்து அந்த வெக்டாராக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட்
1 and 2 are correct. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இப்போ மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃப்ரட் ஹெர்சே அண்டு மார்த்தா சேஸ். ஹெர்சே சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஹெர்சே சேஸ் இது வந்து ஹெர்சே சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவோம். ஃபேஜ் பாக்டீரியா இது வந்து 35S 32P 35 சல்ஃபர் அண்ட் 32B. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஹெர்சே சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா டிஎன்ஏ ஆசிய ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹெர்சே சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எந்த பாக்டீரியோஃபேஜை யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து உங்கள் புக்லேயே கிடையாது. T2 பாக்டீரியோஃபேஜ். இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா T2 பாக்டீரியோஃபேஜில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், T4 பாக்டீரியோஃபேஜ், ஓகேங்களா, QB பாக்டீரியோஃபேஜ் இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக அவர் கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா T2 பாக்டீரியோஃபேஜ். இதில் 35S அண்ட் 32P. அப்போ ஆல்ஃபர் ஹெர்சே அண்ட் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆசிய ஜெனட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூக்ரோமேட்டின் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்து யூக்ரோமேட்டின். இது என்ன சொல்லுவோம், யூனாலே ட்ரூன்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ எதுக்கு இந்த குரோமேட்டின், குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த அந்த இதுதான் வந்து ஆர்ம்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, குரோமேட்டின் அப்படி சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்க டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்கு இந்த யூக்ரோமேட்டினில் ஆக்டிவ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும், லைட் கலர், ஓகேங்களா. அப்போ யூக்ரோமேட்டின் பார்த்தீங்கன்னா லூஸ்லி பேக்டு அண்டு லைட் ஸ்டெயின். இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்து இன்வால்வ் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்ரோமேட்டின். அப்போ ஆப்ஷன் இது வந்து பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 1928 வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு, ஓகேங்களா. எஸ் செல்ஸ், அடுத்தது ஸ்மூத் செல்ஸ் அண்ட் ஆர் செல்ஸ், ரஃப் செல்ஸ், ஸ்மூத் செல்ஸ்ன்னு சொல்லுவார், ஓகேங்களா. ரஃப் செல்ஸ் அண்ட் ஆர் செல்ஸ். அது எந்த பாக்டீரியா எந்த யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. அப்போ அதில் மைஸில் இன்செர்ட் பண்ணி எப்படி டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் தான் வந்து ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவில் தான் வந்து அவர் 2 விதமான செல்ஸ் வந்து பிரிக்கிறார், எஸ் செல்ஸ் அண்ட் ஆர் செல்ஸ், ஓகேங்களா. எஸ் செல்ஸ் ஆர் செல்ஸுங்கிறது ஸ்மூத் செல்ஸ், பாலிசாக்கரைட் கோட், ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் செல் வந்து விருலண்டாக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ஆர் செல் வந்து நான் விருலண்டாக இருக்கும். நான் விருலண்ட் வந்து எப்படி மைஸ் வந்து டெத் ஆகுதா இல்லையா, எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது டிஎன்ஏ வந்து மைஸுக்கு வந்து ஆர் செல், எஸ்எல்லேருந்து ஆர் செல்லுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. அதில் மைஸ் யூஸ் பண்ணாங்க. அது 2 விதமான செல்ஸ். அதில் எஸ் செல்ஸ் என்ன செய்கிறாரு, மைஸில் இன்ஜெக்ட் பண்ணோன்னே மைஸ் வில் பி டை. அதே மாதிரி ஆர் செல்ஸை வந்து ரஃப் செல்ஸ், நான் விருலண்ட் செல்ஸை வந்து மைஸை வந்து இன்செர்ட் பண்ணுறாரு. மைஸ் வந்து என்ன ஆகுது, அதுக்கப்புறம் லைவ்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, ஹீட் கில்டு எஸ் செல்ஸ் வந்து எடுக்கிறார். ஹீட் கில்டு எஸ் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, மைஸ் வந்து லைவ்ல வந்து இருக்கு. ஃபைனலாக அவர் என்ன செய்யறாரு, ஹீட் கில்டு எஸ் செல்ஸ் பிளஸ் ஆர் செல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ண உடனே மைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டை ஆயிடுது. எப்படி டை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து ஆர் செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னா இந்த மைஸ் வந்து என்ன ஆகுது, டெத் ஆயிடுது அப்படிங்கிறத டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணது தான் ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் 1928 பண்ணார். எந்த பாக்டீரியம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. இதுதான் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒன் ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறது இது வந்து என்ன சொல்லுவாங்க,
இது வந்து inactive ஸ்டேஜ்னு சொல்லுவோம். டென்ஸ்லி பேக்டு டார்க் ஸ்டெயின் இது வந்து inactive ஸ்டேஜ். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காத ஒரு குரோமாட்டின், டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகாத ஒரு குரோமாட்டின் தான் என்ன சொல்லுவாங்க, ஹெட்டிரோக்ரோமாட்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ்லி பேக்டு அண்டு டார்க் ஸ்டெயினாக வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆல்ஃபர்ட் ஹெர்சி அண்ட் சேஸ் DNA as a genetic material. Then euchromatin அது வந்து B3 A4 and B3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் கிரிப்த் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா ஹெட்டிரோக்ரோமாட்டின் டென்ஸ்லி பேக்டு ஸ்டெயின்ஸ். ஆன்சர் இஸ் 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா each of the following characteristics represent a kingdom proposed by Whittaker. Arrange the following increase order of complexity of body organizations. இதில் இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் 5 kingdom கிளாசிஃபிகேஷன்ஸ், 5 kingdom கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தவர் யாருன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்க, 5 kingdom கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ 5 kingdom கிளாசிஃபிகேஷனில் ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து எப்படி ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 kingdom கிளாசிஃபிகேஷன் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, மொனிரா. ரெண்டாவதா இருக்கிறது புரோட்டிஸ்டா. மூணாவதா இருக்கிறது ஃபங்கை. நாலாவதா இருக்கிறது பிளான்டே அண்டு அனிமலியே. பிளான்டே அண்டு அனிமலியே. ஓகேங்களா? மொனிரா வந்து எதுல வரும் அப்படின்னாக்க பாக்டீரியாலாம் மொனிரா வந்து இருக்கும். ஓகேங்களா? ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொனிரால வந்து இருக்கும். இப்போ இங்கே எடுத்துங்க, சி ஆப்ஷனில் வந்து ப்ரோகேரியட் வித் செல் வால் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இங்கே பாலிசாக்கரைட் வந்து இருக்கும். பாக்டீரியா செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன். பெப்டிடோகிளைக்கனுங்கிறது ஒன் ஆஃப் த பாலிசாக்கரைட். இது வந்து ஒரு பாலிசாக்கரைட் கோட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ப்ரோகேரியோட்டில் இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒன்றுன்னு சொல்ல போனால் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து N-acetyl குளுக்கோசமைன், N-acetyl முராமிக் ஆசிட்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பாலிசாக்கரைட். கெமிக்கல்ஸ் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா N-acetyl குளுக்கோசமைன் இருக்கும், N-acetyl முராமிக் ஆசிடும் இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது மொனிரால. அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இது ஒன்று இருக்கு. ஓகேங்களா? 1. ரெண்டாவதாக இருக்கிறது புரோட்டிஸ்டா. இப்போ புரோட்டிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி யூகேரியோட்டிக் செல்ஸ் இருக்கும். யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். ஓகேங்களா? யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் எல்லாமே புரோட்டிஸ்டால வரும். எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா, பேரமீசியம், இது எல்லாமே யூகேரியோட்டிக் ஆர்கனிசத்தில் வரும். அப்போ யூகேரியோட்டிக் வித் செல்லுலார் பாடி ஆர்கனைசேஷன்ஸ் இது வந்து என்ன சொல்லுவாங்க, செகண்ட் செகண்டில் சொல்லலாம் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா. மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை. ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலாரும் இருக்கு, மல்டி செல்லுலாரும் ஆர்கனிசம் இருக்கு. யூனிசெல்லுலார் ஆஸ் வெல் அஸ் மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்னாக்க ஈஸ்ட் வந்து இருக்கும். ஈஸ்ட் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். ஓகேங்களா? மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் வந்து பாக்கி எல்லாமே ஈஸ்ட்டை தவிர பாக்கி எல்லாமே என்ன சொல்லலாம், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ரோப்ஸ் செல்வால் மேடப் ஆஃப் கைட்டின், ஃபங்கல் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். ஓகேங்களா? அதில் இன்னொன்று சப்ஸ்டன்ஸ் இருக்கு, N-acetyl குளுக்கோசமைன். ஆனால் பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் N-acetyl முராமிக் ஆசிட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ், இது வந்து ஆட்டோட்ரோப்ஸ் கிடையாது. ஆட்டோட்ரோப்ஸ்னா என்ன சொல்லுவோம், ஃபுட்டை வந்து தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியல். இது ஹெட்ரோட்ரோப்ஸ்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி அனதர் ஆர்கனிசம், ஒரு ஆர்கனிசத்தை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். ஓகேங்களா? ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் அதை தான் ஹெட்ரோட்ரோப்ஸ் சொல்லுவோம். இது வந்து தேர்ட்ல சொல்லலாம். அடுத்தது நாலாவதா இருக்கிறது வந்து பிளான்டே. பிளான்டே பொறுத்த வரைக்கும் ஆட்டோட்ரோப்ஸ் ஆர்கனிசம்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ் தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியல், தே கேன் ஸ்டோர் த ஸ்டார்ச் சப்ஸ்டன்ஸ். இப்போ அது வந்து ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து எது, இந்த பிளான்டேல்
வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இங்க யூகேரியோட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ்னா என்னது? இது யூகேரியோட்டிக்கா இருக்கும். இங்க ப்ரோகேரியட்னா என்ன, யூகேரியட்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னாலே பிரைமரி, கேரியோட்டிக்னா நியூக்ளியஸ், அதாவது பிரைமரி நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து முழுமை அடையாம இருக்கும். ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் எல்லாமே சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்டீரியா சொல்லலாம். இதுவே யூகேரியோட்டிக் அப்படின்னாலே யூனாலே ட்ரூ, கேரியோட்டிக்னாலே உண்மையான, கேரியோட்டிக் நியூக்ளியஸ், அப்ப உண்மையான உட்கரு வந்து இருக்கும், ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அப்ப பிளான்டேல ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். ஆட்டோட்ரோபிக் ஆர்கனிசம்ஸ், இது டிஷ்யூஸ் ஆர்கன் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன்ஸ், டிஷ்யூ குரூப் ஆஃப் செல்ஸ், இதுதான் டிஷ்யூஸ் சொல்லும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லலாம், ஃபோர்த்தா சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது ஃபைனலாக இருக்கிறது ஹெட்ரோட்ரோப்ஸ். அனிமலியே, அனிமலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ்னா பிற சார்பு ஊட்ட முறைன்னு சொல்லுவோம். இது வித் டிஷ்யூஸ் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் பாடி, சிஸ்டம் ஆஃப் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன்ஸ். இதில் வந்து டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம், இது எல்லாமே அனிமல்ஸில் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து 5th ஒன். இப்போ அரேஞ்ச்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரோகேரியோட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து யூகேரியோட்ஸ், மூணாவதாக இருக்கிறது வந்து மல்டி செல்லார் ஏ, அண்டு ஃபோர்த் ஒன்னாக இருக்கிறது, ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து என்ன இருக்கும், டி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் சிஏ டிபி. ஓகேங்களா? சிஏ டிபி, இதான் வந்து இதோட ஆர்டர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். Send a map. You dare to dream, we care to accomplish.